ஓம் சாந்தி 22/12/2023 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, புத்தி யோகம் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் துண்டிக்கப்பட்டு இருக்கும் போதுதான் உங்களுடைய கலப்படம் இல்லாத அன்பு ஒரு தந்தையுடன் இணைய முடியும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய ரேஸ், அதாவது ஓட்டப்பந்தயம் எது? அந்த ஓட்டப்பந்தயத்தில் முன்னால் செல்வதற்கான ஆதாரம் என்ன? பதில்: உங்களுடைய ரேஸ் பாஸ் வித் ஆனர், அதாவது மதிப்புடன் தேர்ச்சி அடைவதற்கானதாகும். இந்த ஓட்டப்பந்தயத்திற்கான ஆதாரம் புத்தி யோகம். புத்தி யோகம் எந்த அளவிற்கு தந்தையுடன் இருக்குமோ அந்த அளவிற்கு பாவங்கள் நீங்கும். மேலும் 21 பிறவிகளுக்கு நிலையான துண்டிக்கப்படாத சுகம் சாந்திமயமான ராஜ்யம் கிடைக்கும். அதற்காக குழந்தைகளே, தூக்கத்தை வென்றவர் ஆகுங்கள் என்று தந்தை ஆலோசனை தருகிறார். ஒரு நொடி, அரை நொடி என்று நினைவில் இருந்து பயிற்சியை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். நினைவின் ரெக்கார்ட் வையுங்கள். முரளியின் பாடல்: அவர் நம்மை விட்டு பிரியவும் மாட்டார், அன்பும் இதயத்திலிருந்து நீங்காது. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். அதாவது சிவபாபா நம்மளை விட்டு பிரிய மாட்டார், ஆகையால நம்முடைய இதயத்திலிருந்து அன்பு கூட நீங்காது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய அன்பு எல்லையற்ற தந்தை சிவனுடன் இருக்கிறது. நீங்கள் பிகேஸ், அதாவது பிரம்மா குமார் குமாரிகள், அவரை தாத்தா என்று சொல்கிறீர்கள். உலகத்தில் தங்களுடைய தாத்தா மற்றும் தந்தையின் தொழிலை அறியாத எந்த மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். இத்தனை பிரம்மா குமார் குமாரிகள் இருக்கிறார்கள். அனைவருமே பிரஜாபிதா பிரம்மாவின் முக வம்சாவளி ஆவார்கள். அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள். பிரம்மாவின் தொழிலை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும். பிரம்மா யாருடைய குழந்தை? சிவனுடைய குழந்தை. சிவன் யார்? அவர் பரம்பிதா பரமாத்மா, படைப்பவர் ஆவார். எதை படைக்கிறார்? சொர்க்கத்தை படைக்கிறார். எனவே தன்னுடைய பேரன் பேத்திகளுக்கு அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை தான் கொடுத்திருப்பார். இப்போது அனைவரிடமிருந்தும் புத்தி யோகத்தை நீக்கி என் ஒருவனுடன் இணையுங்கள் என்று சிவபாபா கூறுகிறார். நான் உங்களுக்கு பிரம்மா மூலமாக ராஜ யோகம் கற்பித்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? மேலும் பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சாஸ்திரங்களில் பிரம்மாவின் கோசாலை என்று பாடப்பட்டிருக்கிறது. உண்மையில் சிவபாபாவின் கோசாலை ஆகும். நான் வருகிறேன் என்றால் அவசியம் ஷரீரத்தை லோன் எடுக்க வேண்டியதாக இருக்கும். வீடோ வேண்டும் அல்லவா? பாபா எவ்வளவு நன்றாக ரமணீகமான முறையில் புரிய வைக்கிறார். நீங்கள் இப்பொழுது என் மூலமாக அனைத்தையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது யாருக்குமே தெரியாது. அனைவரையும் நான் லிபரேட் செய்கிறேன், அதாவது விடுவிக்கிறேன். பிறகு வழிகாட்டியாகி, கைடாகி திரும்பி அழைத்து செல்கிறேன். என்னை ஜோதி சொரூபம் என்றும் சொல்கிறார்கள். ஜோதி சொரூபமானவர் கூட வரவேண்டி இருக்கிறது. குழந்தைகளே, நான் உங்களுடைய தந்தை ஆவேன் என்று சுயம் பகவான் கூறுகிறார். என்னுடைய ஜோதி ஒருபோதும் அணைந்து போவதில்லை. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுக்கிறார்கள். ஆக ஆத்மா என்கிற நட்சத்திரத்தில் 84 பிறவிகளின் அழியாத பார்ட் பதிவாகி இருக்கிறது. இப்போது நம்முடைய அன்பு தந்தையிடம் இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மேலும் ஒருவரிடம்தான் அன்பு இருக்கிறது. ஒருவரிடம் கலப்படமில்லாத அன்பு செலுத்துவதில் தாமதம் ஏற்படுவதில்லை.
ஆனால் மாயை என்ற பூனை கூட குறைந்தது இல்லை. நாம் சிவபாபாவிடம் அன்பு கொள்கிறோம். அப்பொழுது மாயைக்கு பொறாமை ஏற்பட்டு விடுகிறது. எனவே புயல்களை கொண்டு வருகிறது. நீங்கள் இல்லற விவகாரங்களில் இருக்கிறீர்கள். உங்களுடைய புத்தி யோகத்தை மட்டும் தேகம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் நீக்கி என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் உங்களுடைய மிகவும் அன்பிற்குரிய தந்தை ஆவேன். என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் நான் உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதி ஆக்குவேன் என்று தந்தை கூறுகிறார். புத்தியோகம் ஒரு தந்தையிடம் மட்டும் இருக்கட்டும். மற்றபடி இந்த உலகத்தை சுடுகாடு என்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் பரிஸ்தான், அதாவது சொர்க்கத்திற்கு செல்கிறோம். எவ்வளவு சகஜமான விஷயம்! பிரம்மா குமார் குமாரிகள் அனைவருக்கும் உயிர் தானம் கொடுக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய உயிர்களை ஒருபோதும் காலன் வந்து சட்டத்திற்கு புறம்பாக காலம் கெட்ட காலத்தில் கூட்டி செல்ல மாட்டான். அதாவது சங்கம யுகத்தில் நீங்கள் எல்லாருக்கும் உயிர் தானம் கொடுத்துருக்கீங்க. ஆகையில் சத்தியுகத்தில் உங்களுக்கு அகால மரணம் அப்படின்றதே இருக்காது. நேரங்கிட்ட நேரத்தில் வந்து காலன் உங்களை அடிச்சிட்டு போக மாட்டான் அப்படின்றார். அங்கு அகால மரணம் ஏற்படுவது என்பது அசம்பவம். அங்கு அழுகை கூட இருக்காது. ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி ஜென்மம் எடுக்கிறார் என்பதை நீங்கள் காட்சிகளில் கூட பார்த்திருக்கிறீர்கள். முற்றிலும் மின்னல் போன்ற பிரகாசம் ஏற்பட்டுவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அகால மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அனைவருக்கும் உயிர் தானம் கொடுக்கும் சேவை செய்ய வேண்டும். ராவண சம்பிரதாயத்தினரை ராமர் சம்பிரதாயத்தினர்களாக மாற்ற வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இதயத்தின் அன்பை ஒரு தந்தையிடம் வைக்க வேண்டும். புத்தி யோகத்தை அலையவிடக்கூடாது. தூக்கத்தை வென்று நினைவை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். வரதானம்: ஸ்ரீமத் படி சரி பாபா செய்கிறேன் என்று சொல்லி இறைவனை எதிரில் அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்தவர் ஆகுங்கள். யார் ஒவ்வொரு விஷயத்திலும் தந்தையின் ஸ்ரீமத் படி சரி பாபா சரி பாபா செய்கிறேன் பாபா என்று சொல்கிறார்களோ, அதாவது எந்த குழந்தைகள் சரி பாபா என்று சொல்கிறார்களோ, தந்தை அந்த குழந்தைகளின் முன்பு ஆஜராகி விடுவார். எப்போது பாபா ஆஜராகி விடுகிறாரோ அப்போது எந்த ஒரு விஷயத்திலும் குறை இருக்காது. சதா நிரம்பியவர்கள் ஆகிவிடுவீர்கள். வள்ளல் மற்றும் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் இருவரின் பிராப்திகளினால் பாக்கியத்தின் நட்சத்திரம் நெற்றியில் ஜொலித்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: பரமாத்மா ஆஸ்திக்கு அதிகாரியாக இருந்தால் அடிமைத்தனம் வர முடியாது. ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. பிராமண வாழ்க்கையில் கவனக்குறைவு மற்றும் சோம்பேறித்தனம் கூட மிக பெரிய பந்தனமாகும். உயர்ந்த குறிக்கோளை சென்றடைவதில் இதுவும் தடைரூபமாகிறது. எனவே கவனக்குறைவு மற்றும் சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட்டு சதா ஊக்க உற்சாகத்தில் இருங்கள். அப்போது கடினமானதும் கூட எளிதாகிவிடும். ஓம் சாந்தி. சென்றிடுவோம், நாம் சத்யுகம் சென்றிடுவோம்.
ஜோதி